செய்திகளிலே வந்ததான சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசங்களிலே கிரியை செய்கிற சில ஆவிகளை கர்த்தர் அழிக்கும்படியாய் அநேக ஆவிகள் தேசத்திலே கிரியை செய்கிறது. அதிலும் குறிப்பாய் இச்சையின் ஆவி தேசத்திலே கிரியை செய்கிறது. கடந்த நாட்களில் வந்ததான செய்திகளை பார்க்கிறோம். 2 செய்தி முக்கியமான செய்தியாய் இருந்தது. ஒன்று, கடந்த வாரத்திலே நடந்ததான ஒரு சம்பவம். 5ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பிள்ளை, சிறு பிள்ளை ரோட்டிலே நடந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார். அதை ஒரு மனிதன் ஒருவன் பார்த்து அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கினதை நாம் செய்திகளிலே பார்க்கிறோம். எந்த பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை தேசத்திலே. இப்படிப்பட்ட அந்நிய ஆவிகள், இச்சையின் ஆவிகள் அழிக்கப்படணும். இனி ஒரு செய்தியிலே பார்க்கிற போது, ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருந்ததான ஒரு கர்ப்பிணி பெண், அவள் பாத்ரூமுக்கு எதுக்கும் அந்த சைடில் போகிற போது அங்கு போதையில இருந்தவர்கள் அவளை வற்புறுத்தி இருக்கிறார்கள். பாலியல் வன்புணர்வுக்காக வற்புறுத்தின போது அவள் அதை தவிர்த்த போது அவளை தரதரவென்று இழுத்து ட்ரெயின் ஓடிக்கொண்டிருக்கிற ட்ரெயினிலிருந்து தூக்கி வீசி விட்டார்கள். கர்ப்பிணி பெண். இப்படிப்பட்ட செய்திகள் தேசத்திலே வந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்திகள் மாறணும் என வேதம் சொல்லுகிறது. நம்ம 1 யோவான் 2:16 சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இதெல்லாம் நம்முடைய தேவனால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்திலே உண்டாகுகிற எப்படிப்பட்டதான இச்சையின் ஆவிகள் அழிக்கப்பட. இது ஒரு சில செய்தியை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். எத்தனையோ பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் செய்திகள் வெளியே வர முடியாத அளவுக்கு நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இச்சையின் ஆவிகள். இதே போல வெளிநாட்டிலேயும் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த வெளிநாட்டிலும் இதே போல ஒரு சிறு பிள்ளையை பாலியலுக்கு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கிற அவனுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டது. நம்முடைய தேசங்களிலேயும் கடுமையான தண்டனைகள் கிடைக்கணும். ஜாமீன்ல வெளியே வந்து திரும்ப அது கோர்ட்டு போய் திரும்ப பல காரியங்கள் பல வருஷங்களாகி தீர்ப்பு வருவதற்கு நாட்கள் ஆகி விடுகிறது. தவறு செய்தவர்கள் உடனே தண்டிக்கப்பட வேண்டும். தேசத்திலே இப்படிப்பட்ட இச்சையின் ஆவிகள் அழிக்கப்படணும். பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுகிறதான பிள்ளைகளை பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட பாலியல் வன்புணர்வு உள்ளாக்கப்படாதபடி சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கும்படியா தேசத்திலே கிரியை செய்கிற எல்லா இச்சையின் ஆவிகள் அழிக்கப்படும்படியாய் பாரத்தோடு சோமனும். ஆம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கவங்க அதை குறித்து கவலைப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஆண் பிள்ளைகளை சரியாய் வளர்க்க வேண்டும். ஆண் பிள்ளைகளை வச்சிருக்கவங்க கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஆண் பிள்ளைகளை சரியாய் வளர்க்கணும். பெண் பிள்ளைகளை எப்படி பார்க்க வேண்டும் என்கிற நிலவரத்தில் வளர்க்கப்படும். அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றோர்களுக்கு கர்த்தர் கொடுக்கணும். அடுத்து இப்படிப்பட்டதான சிறு பிள்ளைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறதான இந்த அனுபவங்கள் மாற்றப்படும்படியாய் தேசத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறதான இந்த ஆவிகள், இச்சையின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், ஆமென் ஆமென், சிறு பிள்ளைகளை பிள்ளைகளாக குழந்தைகளாக பார்க்க முடியாதபடி மனிதனுடைய ஆண்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறதான ஆவிகள், இச்சையின் ஆவிகள் அழிக்கப்படும்படியாய் பிள்ளைகளை கர்த்தர் தேசத்திலே பாதுகாக்கும்படியாய் எல்லா தேவ பிள்ளைகளும் ஒரு விசை பாரத்தோடு ஜோமனுங்களே. ஆமென் ஆமென் ஆமென். பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்களுக்கு அந்த வேதனை தெரியும், அந்த வலி தெரியும். 18 வயது கடந்தவர்களே ஆமென் ஆமென் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. சிறு குழந்தைகள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுகிறாங்க. இந்த நிலைமை மாறட்டு. கர்ப்பிணி பெண்களை கூட விடாத ஒரு உலகமாய் அப்படிப்பட்ட இச்சையின் ஆவிகள் தேசத்திலே கிரியை செய்கிறபடியினாலே இந்த ஆவிகள் அழிக்கப்படட்டும். இந்த ஆவிகள், அசுத்த ஆவிகள் அழிக்கப்படட்டும். இச்சைகள் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். கர்த்தர் தேசத்தின் பிள்ளைகளை பாதுகாக்கணும். நம்முடைய பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும். கர்த்தர் தாமே கூடவே இருந்து பாதுகாப்பாய் இருக்கணும். அரணாயிருந்து ஆமென் பாதுகாக்கப்படணும். அப்படி பொல்லாத சிந்தனைகளை
கொடுக்கிற பொல்லாத எண்ணங்களை கொடுக்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டும். ஸ்கூல்ல பாதுகாப்பு இல்லை, வெளியில நடந்து போனா பாதுகாப்பு இல்லை, பிரயாணங்கள்ல பாதுகாப்பு இல்லை, பஸ்ல பாதுகாப்பு இல்லை. இந்த நிலைமை மாறணும். எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எங்களுடைய தேசத்திலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி நடக்க கூடாதப்பா. ஓ, இச்சையின் ஆவிகள் அழிக்கப்பட செபிக்கிறோம். இச்சையின் ஆவிகள் அழிக்கப்பட செபிக்கிறோம். ஓ, பாவத்தை தூண்டுகிற ஆவிகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் சபையாய் ஒருமித்து ஜெபம் பண்றோம். எங்கள் இந்திய தேசத்திலே, எங்களுடைய தமிழ்நாட்டிலே, எங்களுடைய மாநிலத்திலே, மாவட்டத்திலே, தாலுகாவிலே இப்படிப்பட்ட செய்தி வரக்கூடாது. தேசத்திலே பிள்ளைகளை பாதுகாக்க நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாக்க நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா, நீங்க பாதுகாத்து பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும். எல்லா இச்சையின் ஆவிகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவர்கள். ஆவிகள் அழிக்கப்படட்டும். விபச்சாரத்தின் ஆவிகள் அழிக்கப்படட்டும். பிசாசினால் உண்டானவைகள் அழிக்கப்பட செபிக்கிறோம். வரக்கூடிய நாட்களே கர்த்தர் அற்புதம் செய்கிறார்கள். கர்த்தர் அற்புதம் செய்ய எல்லா பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட செபிக்கிறோம். எல்லா பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்ய செபிக்கிறோம். விடுவிக்க செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சட்ட திட்டங்கள் வரட்டும் ஆண்டவரே. தவறு செய்தவர்களுக்கு உடனடியான தண்டனைகள் வரட்டும். ஆமென், ஆமென். நீங்க தேசத்திலே கிரியை செய்யுங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கிறவர்கள் மனம் திரும்ப செபிக்கிறோம். மனம் திரும்ப செபிக்கிறோம். இனிமேல் எங்கள் தேசத்திலே இப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் பொல்லாத சிந்தனையோடு கிரியை செய்யாதபடி எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா, நீங்க அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இனிமேல் இப்படிப்பட்ட செய்தி வரக்கூடாது என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. பெரியவர் பெரிய காரியங்களை செய்ய எல்லா அசுத்த கிரியைகள், அசுத்த ஆவிகள் அழிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட செய்திகளில் வராமல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை நீங்க பாதுகாக்க போவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா ஜெபங்களை நீ கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.